எல்லாருக்கும் வணக்கங்க. ஸ்நேகிதி பிடிச்சிருக்கோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக்கு எண்ணெய் உற்பத்தி, அதே மாதிரி செக்கு எண்ணெய் தொழில் சம்மந்தமாக தொடர்ந்து பதிவுகள் போட்டு வரோம். அதில் வந்து நிறைய பார்வையாளர்கள் வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குது. தொழில் சம்மந்தமாகட்டும், இல்லை ஒரு பொருள் சம்மந்தமாகட்டும் நிறைய சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து குறைந்த முதலீட்டில் செக்கு எண்ணெய் தொழில் எப்படி பண்ணலாம், அந்த ப்ராஜெக்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு தொழில் பண்ணணும். யார் தொழில் தொடங்கினாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். குறைந்த முதலீட்டில் செக் எண்ணெய் தொழில் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரும் சொல்கிறதில்ல, சொல்கிறக்கு ஆள் இல்லை. நாங்கள் வந்து ஒரு 6 வருஷம் அனுபவப்பட்டனால இன்றைக்கி எங்கள் பதிவில் குறைந்த முதலீட்டில் எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக செக் எண்ணெய் தொழில் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. இப்போ நாம் செக்கு எண்ணெய் தொழில் சம்மந்தமாக ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பார்த்துடலாங்க. குறைந்த முதலீட்டில் எப்படி செக் எண்ணெய் தொழில் பண்ணலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெஷினை வந்து தேர்வு செய்யணுங்க. எந்த இயந்திரத்தில் நம்ம செக் எண்ணெய் உற்பத்தி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தேர்வு செய்யுங்க. இதுக்கு நம்ம சொல்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் பண்ணது கல் செக்கு, மரச்செக்கு, இரும்பு செக்கு. இதை வந்து நாங்கள் வந்து தேடி போயிருந்தோம். திருநெல்வேலி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாதிரி பகுதிகளெலாம் போய் ஒரு 7-8 செக்கு இயந்திர உற்பத்திகளை பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தேர்வு செஞ்ச மெஷின் என்னென்னு காட்டுறோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 இயந்திரத்தை தேர்வு செஞ்சோங்க. இந்த இயந்திரம் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டடில் இல்லை, நான் பிராண்டட் தான். அன்றைக்கி வேலை வந்து பார்த்திங்கன்னா 2,30,000 இன்றைக்கி செக்கு இயந்திரம் விலையில் குறைஞ்சிட்ருக்கு. வாங்க பார்க்கலாம் பதிவு. எந்த செக்குன்னு சொல்லி தேர்வு செஞ்சுக்கோங்க. அதாவது அதே மாதிரி அந்த செக்கு வந்து எத்தனை சதவீதம் எண்ணெய் கொடுக்கும். அதாவது நாங்கள் போய் கேட்டபோது ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, செக்கு செய்கிறவங்க கல் செக்கில் ஆட்டினா ஒரு 4 லிட்டர் எண்ணெய் வருதுன்னா, சரி மரச்செக்கில் ஆட்டினா ஒரு 4 லிட்டர் எண்ணெய் வருதுன்னா, கல் செக்கில் ஆட்டினா 4.4 வரும், இரும்பு செக்கில் ஆட்டினா 4.8 வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, இப்போ நாங்கள் மரச்செக்கு போட்டோம்னா மரச்செக்கை விட இரும்பு செக்கு வந்து ஒரு 40 ரூபா விலை கம்மியாகுது. இன்றைக்கி எண்ணெய் வாங்குறவங்க விலையை தான் பார்க்குறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறதில்ல. 90% மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரிஃபைண்ட் ஆயில் தான் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இரும்பு செக்கு போகலான்னு சொல்லி நாங்கள் இரும்பு செக்கை தேர்வு செஞ்சுட்டோம். ஏன்னா நம்ம நியாயமாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு மரச்செக்கு போட்டுட்டு நம்மளால் வந்து மக்களுக்கு விற்பனை ஆகலைன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாங்கள் இரும்பு செக்கை தேர்வு செஞ்சுட்டோம். அதனால் நீங்கள் எந்த செக்குன்னு சொல்லி நீங்கள் தேர்வு பண்ணிக்கோங்க. அதாவது அந்த இயந்திரம் எத்தனை சதவீதம் எண்ணெய் கொடுக்கும், அதான் நான் இப்போ சொன்ன விஷயங்க. எத்தனை சதவீதம் எண்ணெய் கொடுக்குங்கிறதுலையும் நம்ம தொழில் ஓடுங்க. அப்போ எத்தனை சதவீதம் எண்ணெய் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த இயந்திரத்தில் வந்து 5 HP மெஷின் போட்டோம். 5 HP மெஷின் போட்டால் ஸ்லோ ஸ்பீடில் ஓடுது. அப்போ ஸ்லோ ஸ்பீடில் ஓடிச்சுன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் சூடாகாது. மெயின் விஷயமே என்னென்னா, செக்கு இயந்திரம் என்னங்கிறத தாண்டி இயந்திரத்தில் உற்பத்தியாகிற எண்ணெய் சூடாகுதா இல்லையா, அதான் கோல்டு ப்ரெஸ்ஸுங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எந்த இயந்திரத்தில் உற்பத்தி பண்ணுறது, எதில் சிரமங்கள் இல்லை, எது தேய்மானம் அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மரச்செக்கு உரல் உனக்கே மாற்றிட்டே இருக்கணும். கல் செக்கு கல்லை மாற்ற வேண்டியதில் உலக்கையும் மட்டும் மாற்றணும். இரும்பு செக்கு பெருசாக செலவு வைக்காது. இப்போ நாங்கள் 6 வருஷம் ஆச்சு, பெருசாக செலவு வைக்கல. இது வரைக்கும் ஒரு 40,000 தான் செலவு பண்ணிக்கோம் 3 மிஷினுக்குங்க. அதை பார்த்துக்கோங்க. எத்தனை சதவீதம் எண்ணெய் கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்கள் பகுதி கிராமமாக நகரமாக, விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குது, அது ரொம்ப முக்கியங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கிராமப்புறங்கள்னால் விற்பனை வந்து ஸ்லோவாக இருக்கும். நகரப்புறம்னா விற்பனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கிராமப்புறத்தில் உங்களுக்கு வாடகை கம்மியாக இருக்கும், நகரப்புறத்தில் வாடகை அதிகமாக இருக்கும். ஆனால் வாடிக்கையாளர் ஜாஸ்தியாக இருக்கும். கிராமப்புறத்தில் வாடிக்கையாளர் கம்மியாக இருக்கும். நகரத்தில் புண்ணாக்கு வைக்காது, கிராமத்தில் புண்ணாக்கு வைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் உங்கள் பகுதி கிராமப்புறம் நகரப்புறமாக அதோட விற்பனை வாய்ப்பு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாடிக்கையாளர் வாங்கும் திறன். வாடிக்கையாளருக்கு உங்கள் ஏரியாவில் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் கிராமத்தில் போயிட்டு ஒரு 50 லட்ச ரூபா முதலீடு போட்டு பெரிய லெவலில் தொழில் பண்ணிட்டு விற்பனையாளர்னா சிரமங்க. இப்போ நாங்களும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். கிராமத்தில் பெரிய லெவலில் தொழில் பண்ணிக்கோம். ஆனால் நாங்கள் வந்து விற்பனை என்ன யூஸ் பண்ணுறோம் நாங்கள் சொல்கிறோங்க. அதனால் வாடிக்கையாளர் வாங்கும் திறன் அந்த பகுதியில் எப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இயந்திர உற்பத்தியாளர் தேர்வு. குறைஞ்சபட்சம் ஒரு 4 இயந்திர உற்பத்தியாளரை நீங்கள் சந்திங்க. அப்போ தான் என்னென்ன ரேட் கொடுக்குறாங்க, என்ன கொட்டேஷன் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு மிஷினு எப்படி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஆஃப்டர் சேல் சர்வீஸ் எப்படி இருக்கும், என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாம் A to Z அவங்களுக்கு கேளுங்க. கேரண்டி கூட கேளுங்க. ஒரு மிஷின் வாங்குகிறோம், அந்த மிஷினுக்கு வந்து நீங்கள் கேரண்டி கொடுப்பீங்களா, எத்தனை நாளைக்கு கேரண்டி கொடுப்பீங்க, எத்தனை வருஷம் கேரண்டி கொடுப்பீங்க, அதாவது மினிமம் ஒரு 1 இயர்னா 1 இயர் கேரண்டி கொடுப்பீங்களா, ஆஃப்டர் சேல் சர்வீஸு, அதையும் நீங்கள் எழுதி வாங்கணுங்க. எதுவுமே நம்ம வாய்மொழியில் பேசுறதுல எதுவுமே செல்லாதுங்க அரசாங்கத்துக்கு. நம்ம எழுதி வாங்கணும். ஒரு கேரண்டினா நம்மக்கிட்ட நம்ம பணம் அட்வான்ஸ் பே பண்ணால் தான் அவங்க கொடுக்குறாங்க. 50% அட்வான்ஸு, 50% ஆன டிஸ்பேச்சுங்க. அப்போ நீங்களும் கேளுங்க. நம்ம மிஷின் வாங்கினா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும், அந்த மிஷினை ஓட்டி கொடுக்கணும், அந்த மிஷின் நல்லபடியாக அவங்க ஓட்டி கொடுக்கணும். அதனால் இயந்திர உற்பத்தியாளர் தேர்வு. குறைஞ்சபட்சம் 4 இயந்திர உற்பத்தியாளர் தேர்வு செய்யுங்க. அவங்ககிட்ட கொட்டேஷன் வாங்க. அப்போ அதாவது குறைந்த விலை இயந்திரத்தை தேர்வு செய்யுங்க. அதாவது தரமும் முக்கியம், இயந்திரத்தோட தரமும் முக்கியம். குறைந்த விலையில் இயந்திரத்தை தேர்வு செய்யுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மிஷினில் ஒரு பெரிய டெக்னாலஜி இல்லைங்க. எல்லா மிஷினும் ஒன்று தாங்க. SS ஆகட்டும், இல்லை கேஸ்டைன் ஆகட்டும், இல்லை மரம் ஆகட்டும், இரும்பாகட்டும், என்னென்னா மிஷினுங்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தியாளர் வந்து பேருக்காக தான் வந்து விலைங்க. அதே மாதிரி மிஷின் தரமாக பண்ணாங்கன்னா குறைந்த விலையில் தரமான மிஷின் பண்ணுறவங்களா இருந்தால் தேடுங்க. ஏன்னா நம்மகிட்டயும் என்ன வாங்குறவங்க அப்படி தான் வாங்குறாங்க.
குறைந்த விலையில் கொடுக்குறாங்களா, என்ன தரமாக இருக்கா அப்படின்னு தான் பார்க்குறேங்க. அதே மாதிரி நீங்களும் தேர்வு செய்யுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மிச்சம் பண்ணுற ஒவ்வொரு காசும் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச காசுங்க. இதுக்கப்புறம் நம்ம லாபம் சம்பாதிக்கிறோமோ இல்லையங்க அடுத்ததுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம செலவை குறைக்கணுங்க. அப்போ இயந்திரம் உற்பத்தியாளர் தேர்வு குறைஞ்சபட்சம் 4லேருந்து 5 வரைக்கும் கொட்டேஷன் வாங்க. நீங்கள் எங்கே வேணால் சுற்றுங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக மெஷின் மேனுஃபேக்சர்ஸ் பாருங்கள், தேர்வு செய்யுங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டிங்க. ஜிஎஸ்டி ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் இயந்திரம் வந்து தேர்வு செஞ்சுட்டீங்க. அதுக்கப்புறம் முக்கியமானதுன்னா ஜிஎஸ்டி. ஏன்னா அப்போ தான் நம்ம மிஷின் வாங்க முடியுங்க. அதனால் ஜிஎஸ்டி தேர்வு பண்ணுங்கள். சார் இந்த ஜிஎஸ்டி தேர்வுங்கிறது என்னென்னா, ஜிஎஸ்டி வந்து இப்போ நம்ம என்ன விற்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஜென்ரல் ஜிஎஸ்டி போயிட்டீங்கன்னா, நார்மலாக ஒரு ஜிஎஸ்டி எடுத்துட்டிங்கன்னா எண்ணெய்க்கு வந்து 5% டேக்ஸ் போடுறாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காம்போசிட்ஸ் ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது. அந்த காம்போ ஜிஎஸ்டியில் போயிட்டிங்கன்னா 1,50 கோடி ரூபா வரைக்கும் எண்ணெய்க்கு 1% தான். அப்போ நம்ம எண்ணெய்க்கு 1% போடும்போது வாடிக்கையாளர் நம்மகிட்ட எண்ணெய் வாங்குவாங்க. நம்ம அதை நம்ம கையிலேருந்தே கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் கடலில் நம்ம ஒரு 220 ரூபாய்க்கு விற்கிறோம்னா ₹2.20 டேக்ஸ் கட்டணும். அந்த ₹2.20 1% நம்ம கையிலேருந்து கட்டிக்கலாங்க. நம்ம வாடிக்கையாளர்கிட்ட வாங்க வேண்டியதில்லை. அதே ₹5 போட்டோம்னா ₹11 ஆகுங்க. அப்போ ₹11 போட்டால் வாடிக்கையாளர் வாங்கணும். வாடிக்கையாளர் போட்டால் விலை எச்சா இருக்குது. விலை எச்சா இருந்தால் வாங்கறதுக்கு யோசிப்பாங்க. அது தரமாக பண்ணும்போது, சுத்தமாக பண்ணும்போது நான் சொல்ல வரேங்க. இது ஒரு பிரச்சனை. அப்போ ஜிஎஸ்டி தேர்வு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இடம் தேர்வு. தொழிலுக்கு இடம் தேர்வு. சொந்த கடையா வாடகை கடையா? வாடகை கடையாக இருந்தால் அதுக்கு அட்வான்ஸ் இருக்கும். சொந்த கடையாக இருந்தால் ஒன்றும் இருக்காதுங்க. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. எந்த இடத்துல நீங்கள் தொழில் பண்ண போகிறீங்க. இடம் ரொம்ப முக்கியங்க. டவுனில் இருந்துச்சுன்னா இடம் தாங்க ஜெயிக்கும். அந்த இடம் நின்று வாங்குற மாதிரி இடமா இருக்கணும். பார்வை இருக்கிற இடமா இருக்கணும். நல்ல தொழில் நடக்கிற இடமா இருக்கணுங்க. அதனால தான் இடம் தேர்வு சொல்கிறேன். அதே மாதிரி கிராமமாக இருந்துச்சுன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து ஓரளவுக்கு ஓடுற அளவுக்கு ஓடும். ஏன்னா குறைந்த ஓடும், ஆனால் புண்ணாக்கு நல்லா ஓடுங்க. மாட்டு தீவனம் நல்லா ஓடுங்க. அதனால் கிராமமாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்குது, நகரமாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்குது. அதனால் இடம் தேர்வு ரொம்ப முக்கியங்க. அதுக்கப்புறம் மின்சாரம் கண்டிப்பாக முக்கியங்க. இப்போ நான் வந்து சிறிய லெவலில் சொல்கிறனால ஒரு மிஷின் போடுறதுக்கு சொல்கிறேங்க. ஒரு மரச்செக்கா இருந்துச்சுன்னா ஒரு 3 HP மிஷின் இருக்குதுங்க. ஒரு 4 HPலேருந்து 10 HP மின்சாரம் ரொம்ப அவசியம். நீங்கள் பிடிக்கிற இடத்துலையோ இல்லை நீங்கள் சொந்த இடமா இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த இபி இருக்கணுங்க. ஒரு 4 HPலேருந்து 10 HP குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன். 12 HP சொல்கிறேங்க. அதே மாதிரி வாடகை கட்டுற மாதிரி தான் ஏற்கனவே இபி இருக்கணும். இல்லைனா அந்த இடத்துக்காரர்கிட்ட சொல்லி நம்ம இபி வாங்கி தரணுங்க. அதனால் மின்சாரம் மிக அவசியம், பார்த்துக்கோங்க. அப்புறம் இயந்திரம் விரைப்புங்க. அப்புறம் வந்து நீங்கள் அந்த 4 மிஷின் வந்து கொட்டேஷன் வாங்கியிருக்கீங்களா, இயந்திரம் வாங்கினா மிஷின் எரெக்ஷன் பண்ணுற வேலை இருக்குங்க. மிஷினை நம்ம செட் பண்ணுற வேலையை தான் நான் சொல்ல வரேங்க. அதுக்கப்புறம் செக்கு எண்ணெய் தொழில் செய்ய தேவையான உபகரணங்கள் வேணுங்க. என்னென்ன, இந்த ஸ்கேல் வேணுமா இருக்கும் வெயிட் போகிறக்கு, அதே மாதிரி எஸ்எஸ் ட்ரம் வேணுமா இருக்கும் எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் செக்கு எண்ணெய் உற்பத்தி செய்ய மூலப்பொருட்கள் தேர்வுங்க. நிலக்கடலை, எள்ளு, தேங்காய், கொப்பரை இந்த மாதிரி மூலப்பொருட்கள் தேர்வு செய்யணுங்க. அது நீங்கள் வியாபாரிகிட்டையோ இல்லை மார்க்கெட்டோ இந்த மாதிரி எங்கே போய் வாங்குறதுன்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் FSSAI பேசிக் லைசன்ஸுங்க. அந்த லைசன்ஸ் ஆன்லைனில் நாமளே எடுத்தால் 100 ரூபா, போய் ஒரு நம்ம கம்ப்யூட்டர் சென்டர் கொடுத்தோம்னா ஒரு 250 ரூபாய்ங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் பெட் பாட்டில் தேர்வுங்க. பெட் பாட்டில் எந்த ரேட்டில் போட போகிறீங்க, குறைஞ்ச ரேட்டில் இருக்குது, ஹெச் ரேட்டில் இருக்குது, அது பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா விளம்பரம் பண்ணுங்கள். இதுதான் நான் முக்கியமாக சொல்ல வரது கடைசியாக. ஏன்னா இது இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. விளம்பரம் ரொம்ப முக்கியம். சோசியல் மீடியா செலவில்லாமல் இருக்குது, அதனால் அதை யூஸ் பண்ணுங்கள். யூடியூப் ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்களும் இப்போ அதை தான் பண்ணிட்டுருக்கோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா 100% தரமான பொருளை உற்பத்தி பண்ணி 100% மக்களுக்கு ஆரோக்கியமாக போய் சேர்ந்துச்சுன்னா 100% வாடிக்கையாளர் திருப்தியானா 100% தொழில் உங்களுக்கு வெற்றி அடையுங்க. அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த முதலீடை பார்த்துடலாங்க. செக்கெண்ணெய் தொழிலுக்கு தேவையான சின்ன லெவலில் தேவையான முதலீடுங்க. ஜிஎஸ்டி வந்து ஒரு 500 ரூபாய்ங்க. நீங்கள் ஒரு ஆடிட்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு எடுத்து வந்துருவார். செக்கு இயந்திரம் வாங்க குறைஞ்சபட்ச விலை இன்றைக்கி நான் பேசினது ஒரு 1,30,000 8 to 10 kg மிஷின் அரைக்கிறது இருக்குது, மோட்டர் இல்லாமல். அப்புறம் மோட்டர் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 HP மோட்ரு, யூசர் மோட்ரு வாங்கினா இன்றைக்கி ஒரு 7,000 ரூபாய்க்கு இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு 10,000 ரூபா போட்டிருக்கேன். கடை அட்வான்ஸ் வாடகை கொடுத்தீங்கன்னா ஒரு கிராமமாக இருந்துச்சுன்னா ஒரு 20,000 ரூபா, நகரமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வருங்க. கடை அட்வான்ஸு ஒரு ஆவரேஜ் டவுனில் ஒரு 20,000 ரூபா இன்றைக்கி, ஒரு 20க்கு 20. இயந்திர விரைப்பு, அதான் எரெக்ஷன் சொன்னேன் இல்லைங்க, அந்த சுவிட்ச் பாக்ஸு இல்லை அந்த மீட்ரு அதெல்லாம் பார்க்குற வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்ங்க. உபகரணங்கள், எடை இயந்திரம், எஸ்எஸ் ட்ரம்மு, பாத்திரம், இது வந்து ஒரு 25,000 ரூபா போட்டிருக்குங்க. ஏன்னா இது கணக்கு நாங்கள் வாங்கினது தாங்க. அதே மாதிரி மூலப்பொருட்கள் ஒரு 50,000 ரூபா போட்டிருக்கேன். நிலக்கடலை, தேங்காய், எள்ளு வாங்கினீங்கன்னா ஒரு 50,000 ரூபா போட்டிருக்கேன். பெட் பாட்டில் ஒரு 5,000 ரூபா, FSSAI ஒரு 250ங்க. ஆக மொத்தம் இதுக்கு தேவையான முதலீடு, சிறிய லெவலில் தேவையான முதலீடு 2,50,000 ரூபா. இதை விட என்னென்னா, செக்கு எண்ணெய் தொழில் பண்ணுறவங்க செக்கு எண்ணெய் ஃபேமிலியோட பண்ண ரெடியா, நீங்களே ஆட்டி விற்பனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய ஆளுக்கு கொடுக்குற சம்பளமும் மிச்சங்க. அப்போது கிடைக்கிற லாபமும் உங்களுக்கு தனியாக கிடைச்சிக்கும். ஏன்னா அப்படி பண்ணிங்கன்னா இன்றைக்கி குறைஞ்சபட்சம் ஒரு 15,000 ரூபாலேருந்து 18,000 ரூபா சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த நீங்களே மிச்சம் பண்ணி நீங்களே எடுத்துக்கலாங்க. இதுதான் குறைந்த முதலீட்டில் நல்ல லாபகரமாக செய்கிறதுக்கான கணக்குங்க. இது சம்மந்தமாக ஏதோ ஒன்று தகவல் வேணும்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துறேங்க. தொழில் பண்ணால் 100க்கு 100 சக்ஸஸ்ஃபுல்லான தொழிலாக பண்ணணுங்க. ஃபெயிலியர் மட்டும் ஆயிடக்கூடாது. ஏன்னா தோற்றமுன்னா வாழ்க்கை வந்து தோக்கறக்கு இல்லைங்க, வாழ்றதுக்கு தாங்க. அதனால்
ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல, நல்லபடியாக நட்டம் இல்லாமல் நல்லா பண்ணுறதுக்கு தான் இந்த பதிவுங்க. எல்லாருக்கும் நன்றிங்க.